அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறுகதை. கதையின் தலைப்பு மனிதநேயம். நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு என்று எழுதிய பலகையை தனது கடைக்கதவுக்கு மேல் மாட்டிக்கொண்டிருந்தார் அதன் உரிமையாளர். அந்த பலகை குழந்தைகளை ஈர்க்கும் என்று நினைத்தார் அவர். அதன்படியே ஒரு சிறுவன் கடையின் முன் வந்து நின்றான். நாய்க்குட்டிகளை நீங்கள் என்ன விலைக்கு விற்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரை என்று கடைக்காரர் பதில் சொன்னார். நான் நாய்க்குட்டிகளை பார்க்கலாமா என்று கேட்டான். கடை உரிமையாளர் புன்னகைத்து உன் பக்கம் திரும்பி விசிலடித்தார். நாய் கூண்டிலிருந்து பந்துகளைப் போல 5 குட்டியோண்டு நாய்க்குட்டிகள் ஓடி வந்தன. ஒரு குட்டி மட்டும் மிகவும் பின்தங்கி மெதுவாக வந்தது. பின்தங்கி நொண்டி வந்து அந்த குட்டியை உடனே கவனித்த சிறுவன் என்னாச்சு அதுக்கு என்று கேட்டான். அந்த குட்டி நாயை பரிசோதித்த கால்நடை மருத்துவர் அதற்கு பிற்பகுதி சரியாக வளர்ச்சி அடையவில்லை என, எப்போதும் முடமாகவே தான் இருக்கும் என்று கூறி விட்டதாக விளக்கினார் கடைக்காரர். சிறுவனின் முகத்தில் ஆர்வம். இந்த குட்டி நாயை எனக்கு வேணும் என்றான். அப்படின்னா நீ அதுக்கு காசு கொடுக்க வேண்டாம், நான் அதை உனக்கு இலவசமாகவே தரேன் என்றார் கடைக்காரர். அந்த குட்டி பையனின் முகத்தில் இப்போது சிறு வருத்தம். கடைக்காரரின் கண்களில் நேருக்கு நேராக பார்த்து விரல் நீட்டி சொன்னான், நீங்கள் ஒன்றும் எனக்கு இலவசமாக கொடுக்க வேண்டாம். மற்ற நாய்க்குட்டிகளைப் போலவே இதுவும் விலை கொடுத்து வாங்க தகுதியானதுதான். நான் இந்த குட்டிக்கு உரிய முழு தொகையையும் கொடுக்கிறேன். ஆனால் இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம்தான் இருக்கு. பாக்கி தொகையை மாதம் கொடுத்து கழிச்சிடுறேன் என்றான். ஆனாலும் கடைக்காரர் விடவில்லை. பையா, இந்த நாய்க்குட்டியால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனால் மற்ற குட்டிகளைப் போல ஓட முடியாது, குதிக்க முடியாது, உன்னோட விளையாட முடியாது என்றார். உடனே அந்த பையன் தனது இடது கால் பேண்ட்டை உயர்த்தினான். வளைந்து முடமாக போயிருந்த தனது ஒரு கால் உலோகப்பட்டை மாட்டப்பட்டிருந்தது. இப்போது அவன் கடைக்காரரை பார்த்து சொன்னான், என்னாலும் தான் ஓட முடியாது, நடக்க முடியாது, குதிக்க முடியாது. இந்த குட்டி நாயின் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க தான் இதுக்கு தேவை என்றான். கடைக்காரனின் கண்களில் கண்ணீர் வழிந்து சிறுவனை அணைத்து கொண்டார். மனிதர்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள் இவ்வுலகில். ஆனால் மனிதநேயத்துடன் வாழ்பவர்கள் எத்தனை பேர்? கேட்டதற்கு நன்றி.